ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரூமில் வந்து எவ்வளோ பிரிக் நமக்கு தேவை அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிரிக் கால்குலேட் பண்ண போகிறோம், பிரிக்கோட குவான்டிட்டி எடுக்க போகிறோம், பிரிக்கோட எஸ்டிமேஷன் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம என்ன யூனிட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் எடுத்திருக்கோம். இப்போ லென்த் ஆஃப் ரூம், இப்போ ஒரு ரூம் இருந்ததுன்னா லென்த்து வித் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹைட் இருக்கும். அப்போ லென்த் ஆஃப் ரூம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், வித் ஆஃப் ரூம் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர், ஹைட் ஆஃப் ரூம் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். அந்த வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர். இதை வந்து நீங்கள் ஃபீட்லேயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை மீட்டர்லேயும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சிஎஃப்டி வேல்யூ வரும், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா எம் கியூபில் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் டோர் இருக்கும், விண்டோ இருக்கும், எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்டு மாதிரி எடுத்துக்கணும். சைஸ் ஆஃப் டோர் பார்த்திங்கன்னா 2.1 இன்ட்டு 0.9 மீட்டர். சைஸ் ஆஃப் விண்டோ பார்த்திங்கன்னா 1.8 மீட்டர் இன்ட்டு 2.4 மீட்டர். சைஸ் ஆஃப் பிரிக்கு, நம்ம வந்து என்ன பிரிக் யூஸ் பண்ண போகிறோம் அதோட டைமென்ஷன், அது வந்து மீட்டரில் இருக்கோ, ஃபீட்டில் இருக்கோ, சென்டிமீட்டரில் இருக்கோ, என்னவோ அதை நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ண வேண்டியதான். 90 சென்டிமீட்டருக்கு 9 சென்டிமீட்டர் இன்ட்டு 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? லென்த் ஆஃப் லாங் வால், ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாலில் வந்து கண்டிப்பாக ஒரு லாங் வால் இருக்கும், ஒரு ஷார்ட் வால் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லாங் வாலில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். லென்த் ஆஃப் லாங் வால் 7 இன்ட்டு 2 ஏன் போடுறாங்க அப்படின்னா ஒரு ரூமில் வந்து 2 லாங் வால் இருக்கும். அப்போ 7 இன்ட்டு 2 14 மீட்டர். அப்போது வால்யூம் ஆஃப் லாங் வால், அந்த நம்ம லாங் வால் எடுத்தோம்ல அதோட வால்யூம். இப்போ வால்யூம் வேணும் அப்படின்னா இப்போ லென்த்து பிரெத்து பண்ணால் நமக்கு வந்து ஏரியா கிடைக்கும். அதே வால்யூம் வேணும் அப்படின்னா ஹைட்டோடு சேர்த்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து வால்யூம் கிடைக்கும். அப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர், 2 லாங் வால். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் இருக்குது. 4 மீட்டர் வந்து ஹைட்டு, வாலோட ஹைட்டு. அதுக்கப்புறம் வந்து திக்னஸ் 0.25 மீட்டர். இப்போ மூணுமே வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 14 m³ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது அந்த வாலில் வந்து நம்ம எதனா மைனஸ் பண்ணுற விண்டோஸ், டோர்ஸ் எதனா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கணும். அப்போ டிடெக்ஷன் ஆஃப் விண்டோ 14 மைனஸ், அதாவது 14 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 m³ மைனஸ் 1.8 இன்ட்டு 2.4 இன்ட்டு 0.25. 1.8 இன்ட்டு 2.4 வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா விண்டோட சைஸ் கொடுத்துருக்கோம். விண்டோட சைஸை வந்து அந்த 14 m³ வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க் வந்து நம்ம பண்ண மாட்டோம். அந்த ஏரியாவில் வந்து விண்டோ, யூபிஎஸ்சி விண்டோ இல்லை உட்டன் விண்டோ அந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுனால அந்த ஏரியாவுக்கான பிரிக்கோட காஸ்ட் வந்து நம்ம லெஸ் பண்ணணும். அது வந்து டிடெக்ஷன் ஆஃப் விண்டோ பார்த்தீங்கன்னா அதான் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12.92 m³. அந்த 14 மைனஸ் வர வேல்யூ போட்டிங்கன்னா 12.92 m³ வந்து நமக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் ஷார்ட் வால் 5 மைனஸ் 0.25 இன்ட்டு 2 இன்ட்டு ஹோல் நம்பர் ஆஃப் 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 0.25. நம்ம ஆல்ரெடி வந்து லாங் வாலில் வந்து 7 மீட்டர் நம்ம எடுத்துட்டோம். இப்போ 7 மீட்டர் எடுக்கும் போது நம்ம ஷார்ட் வாலில் நம்ம வந்து 5 மீட்டர் நம்மளால் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே 0.25 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 0.25 மீட்டர் வந்து மைனஸ் பண்ணணும். அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. 0.25 இன்ட்டு 2 ரெண்டு பக்கம் போட்டிருக்காங்க. 2 வால் இருக்குதுன்றதுனால 2 போட்டிங்கன்னா வேல்யூ வந்து 9 மீட்டர். அப்போ வால்யூம் ஆஃப் ஷார்ட் வால் L இன்ட்டு W இன்ட்டு T, அதாவது வித் இன்ட்டு திக்னஸ். ஓகேங்களா? எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 மீட்டர், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.25 மீட்டர். ஓகேங்களா? டோட்டல் m³ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 m³. டிடெக்ஷன் ஆஃப் டோர், அதில் வந்து டோர் சைஸ் வருது. அப்போ 9 m³ மைனஸ் 2.1 இன்ட்டு 0.9 இன்ட்டு 0.25, அது வந்து டோரோட வேல்யூ. அது வந்து 9 m³ வர வேல்யூவோட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8.53 m³ வந்து நமக்கு வரும். அப்போது டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 12.92 ப்ளஸ் 8.53, டோட்டல் பார்த்தீங்கன்னா 21.45 m³ வந்து மொத்தம் அந்த ரூமோட m³ வால்யூம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ட்டரோட திக்னஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். மார்ட்டர் என்ன திக்னஸில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். 10 mm வந்து நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 0.01 மீட்டர். அப்போ வால்யூம் ஆஃப் பிரிக் அந்த பிரிக்கில் அந்த 10 mm வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 0.20 இன்ட்டு 0.10 இன்ட்டு 0.10, அது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அதை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.002 m³ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரிக்ஸு. இப்போ டோட்டல் m³ நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு? 21.45 m³ டிவைடட் பை ஒரு கல்லோட m³ எவ்வளோ வந்துச்சு? 0.002 m³. அதை வந்து ரெண்டுமே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் வந்து 10,725 பிரிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து நம்ம பிரிக்ஸ் வந்து நம்ம வேலை செய்யும் போது நிறைய வந்து டேமேஜ் ஆகலாம், வேஸ்டேஜ் ஆகலாம். அந்த வேஸ்டேஜோட பர்சன்டேஜ் வந்து 5% வந்து வேஸ்டேஜ் ஆஃப் பிரிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம். அப்போ 10,725 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ
5%க்கு எவ்வளோ பிரிக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். 536.25 பிரிக்ஸ் வந்து நமக்கு வரும். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா 10,725 + 536.25 ஈக்குவல் டு 11,261.25 பிரிக்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக வந்து தேவைப்படும் இந்த ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சிவில் ரிலேட்டட் வீடியோஸுக்கு என்னுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.